வெல்கம் டு யாஜரா வீட்டில் ஆன்மீக சேனல். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நம்ம வராகி அம்மனின் பூஜை செய்வதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வீட்டை தேடி வராகி வந்துட்டால் யாரெல்லாம் மனசார வராகியை நினச்சி கும்பிட்டு வர்றாங்களோ கட்டாயம் வீட்டை தேடி வந்துடுவா. இரவு நேரத்தில் தான் வராகிக்கு சக்தி அதிகமாக இருக்கும். சூரியன் மறைந்த நேரத்துக்கு பின்னாடியும் சூரியன் உதிக்கிற வரைக்கும் சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் முடிந்த வரை இரவு நேரத்தில் கும்பிடுங்க. பஞ்சமி, அஷ்டமி, அமாவாசை, தேய்பிறை நாளில் கும்பிட்டு வாங்க. அனுதினமும் நினைத்து வரலாம். கடவுளுக்கு அபிஷேகம் பிடிக்கும். எனக்கு அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, அம்மனுக்கு அபிஷேகம் செய்யலாம். முதல்ல நீர் அபிஷேகம். எந்த ஒரு அபிஷேகம் பண்ணினாலும் தண்ணீரால் முதலில் அபிஷேகம் பண்ணணும். தண்ணீரில் அபிஷேகம் செய்தால் காரிய சித்தி உண்டாகும், அமைதியும் உண்டாகும். சுத்தமான பசும்பாலில் அபிஷேகம் செய்தால் ஆயுள் அதிகரிக்கும், சகல சௌக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். சந்தன அபிஷேகம் செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும், செல்வம் பெருகும். மஞ்சள் அபிஷேகம் செய்தால் மங்கள காரியங்கள் நடக்கும். எதற்கு அபிஷேகம் கடவுளுக்கு செய்கிறார்கள்? கோயிலில் அபிஷேகம் செய்யும்போது சிலைக்கு அதிகமாக சக்தியானது இரட்டிப்பாக உயர்ந்து விடுமாம். வீட்டில் தேங்காய் தீபம் போடலாம். ஒரு சின்ன பிரசாதம் வைத்தும் வழிபாடு செய்யலாம். வீட்டில் தேங்காய் தீபம் போட மாட்டோம், கோயிலில் தான் போடுவோன்னு நினைக்கிறவங்க கோயிலில் போய் தாராளமாக தேங்காய் தீபம் போடலாம். தேங்காய் தீபத்துக்கு நிகரான தீபம் வராகி அன்னைக்கு எதுவுமே இல்லை. முருகனுக்கு வெத்தலை தீபம் ஏற்றுற மாதிரி வராகி அன்னைக்கு தேங்காய் தீபம்னா ஏற்றணும். வீட்டில் உள்ளவங்க தவறான பாதையில் போகிறாங்க, வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, வெளியில் சொல்லவே முடியல, அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறவங்க வராகி அம்மா கிட்ட உங்கள் மனசார எல்லா பிரச்சனையும் சொல்லி விளக்கேற்றி வாங்க. உங்கள் பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, வராகி அம்மா கிட்ட மட்டும் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனையை உடனே தீர்ப்பா. தவறான பாதையில் போகிறவங்கள திருத்தி உங்கள் கையில் வந்து சேர்ப்பா. எங்கள் வீட்டில் படம் இல்லை, திருவுருவச் சிலை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஒரு மண் அகல் விளக்கு தினமும் வராகி அன்னையை நினைத்து விளக்கேற்றுங்க. முடிஞ்சால் தேங்காய் தீபம் ஏற்றுங்க. ஏன்னா வராகிக்கு பிடிச்சது தேங்காய் தீப விளக்கு தான். வராகி மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே வாங்க. மந்திரம் தெரியாதுன்னா பரவாயில்ல, நீயே துணை, வராகியே போற்றின்னு சொல்லிக்கிட்டே வாங்க. பஞ்சமி நாளில் மட்டும் முழுவதும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு சின்ன பரிகாரம் வீட்டில் பண்ணுங்க. ஒரு கற்பூர வள்ளி இலை எடுத்து அதில் பச்சை கற்பூரத்தை வைங்க. அப்புறம் அந்த பச்சை கற்பூரத்தை எரிங்க. அதை வீடு முழுவதும் காட்டுங்க. கற்பூர இலையின் வாசனையுடன் பச்சை கற்பூரத்தின் வாசனையும் சேர்ந்து ஒரு விதமான வாசனை உருவாகும். இந்த ஒரு விதமான வாசனையை வீடு முழுவதும் காட்டுங்க. வீட்டில் உள்ளவங்க அனைவரும் இந்த வாசனையை சுவாசிப்பாங்க. இது வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகளை அடியோடு அழிக்குது. இந்த சின்ன பரிகாரத்தை பஞ்சமிக்கு பஞ்சமி 3 வாரம், 5 வாரம் அல்லது 9 வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள் எல்லாமே அடியோடு ஓடிவிடும். இதை நீங்கள் செஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கள். உங்களால் அடுத்தவங்க பிரச்சனை சரியாகும்போது உங்கள் பிரச்சனை காணாமல் போகும். வராகி அம்மனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். மங்களம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறட்டும். வாழ்த்துக்களுடன் யாஜரா வீட்டில் ஆன்மீக சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.